அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஒரே இடத்தில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணையும் நேரம் எப்போது? இந்த தருணத்தில் 6 கிரகநிலைகள் எந்த இடத்தில் இணைய போகின்றன? அது மட்டுமல்லாது இந்த கிரக சேர்க்கையால் மேசராசிக்காரர்கள் சந்திக்க போகும் விளைவுகள் என்ன என்பதை துல்லியமாக கணிக்கப்பட்ட மேசராசி பலன்கள் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் தன்மைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் வலம் வருகிறார். அதேபோன்று மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது 6ஆம் இடமாகிய யோகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதியான வித்யாகாரகரின் சமகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் நேர்கதியில் வலம் வர போகிறார். இந்த 3 கிரகநிலைகளை தவிர்த்து மிகவும் வலுவாக சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் என 6 கிரகநிலைகளும் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ஒன்றிணைய போகின்றன. இந்த நிகழ்வு இந்த வருடத்தில் மார்ச் 29ஆம் தேதி இந்த அரிய நிகழ்வானது நடைபெறுகிறது. அந்த தருணத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வர போகிறார். அதே நேரத்தில் சந்திரனும் சூரியனும் இணைந்து அமாவாசை நிகழ்வையும் ஏற்படுத்துகின்றன. இப்படி 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைவதால் பல்வேறு வகையான விபரீத மாற்றங்களை விளைவுகளை சந்திப்பதற்கான சூழல் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்பட்டாலும் கூட சற்று கூடுதலாகவே அதீத மாற்றத்தை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகின்றன. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12இல் இந்த 6 கிரகநிலைகளும் இணைந்து வலம் வர போவதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இந்த கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த 6 கிரகநிலைகளும் இணைந்து 7ஆம் பார்வையாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்கின்றன. அதிலும் குறிப்பாக மோட்சக்காரகரான கேதுவின் மீது 6 கிரகநிலைகளின் பார்வையும் பதிகிறது. அதே போன்று கேதுவினுடைய பார்வையும் இந்த 6 கிரகநிலைகளின் மீதும் பதிகிறது. கேது யோகஸ்தானமாகிய 6இல் வலம் வரக்கூடிய வாய்ப்பை வலுவாக அள்ளி கொடுப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான உறுதியான நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த 6 கிரகநிலைகளும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இணையும் போது 7.5 சனியின் ஆதிக்கமும் துவங்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே அதிக கவனம் மிக முக்கியமாக தேவை. ஆனால் முழுமையாக 7.5 சனியின் பாதிப்புகளும் ஆதிக்கமும் துவங்குகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிட முடியும். ஏனென்றால் மீண்டும் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து சனி பகவான் லாபஸ்தானத்தில் நுழைந்து பிறகு 2026 தான் மிகவும் வலுவாக அமருவார். எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவில் விரய சனியின் தாக்கம் என்பது இல்லை என்று சொல்லிவிட முடியும். எனவே உறுதியாக அலைச்சலும் சிரமமும் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. ஆனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விபரீதமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் இந்த வேளையில் சுக்கிரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் விரயத்தில் வலம் வந்தாலும் கூட எதிர்பாராத அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும். ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்றும் வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்றும் வலம் வருவார். எனவே இந்த தருணத்தில் இரு மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் மற்றும்
வித்யாகாரகரான புதனின் அமைப்பு காரணமாக நிறைவான நல்ல பலன்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுங்க. சில நேரங்கள்ல விரய செலவுகளை தவிர்க்க முடியவில்லை என்றாலும் கூட அவை ஆடம்பர சுப விரயங்களாகவும் மாறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். எனவே நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குறிப்பாக சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய அந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை வலுவாக அள்ளி கொடுக்க போகின்றன. கலைத்துறை, அரசியல் துறை, பல்வேறு வகையான பணிகளில் அதிரடியான மாற்றம் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது தனித்து செயல்படுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணையக்கூடிய இந்த வேளையில் கூட்டு முயற்சியாக ஈடுபடுவது மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் மிகவும் அபரிவிதமாக மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் கூட்டு முயற்சியில் ஈடுபடும் போது அதிக கவனம் தேவை. ஆவணங்களையும் திட்டங்கள் சார்ந்த கட்டளைகளையும் திட்டங்கள் சார்ந்த பலன்களையும் முன்கூட்டியே ஆவணப்படுத்தி கொள்வது தங்களுடைய வாழ்வில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை முற்றிலுமாக விளக்கும். எனவே இதுபோன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் அதற்கு பிறகு மிக வலுவாக ஜென்மத்திற்குள் நுழைந்து விடுவார். அதிரடியான மாற்றத்தை விரைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவில் சிக்கல் இல்லை. அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாகவும் வலம் வர போகிறார். எனவே நினைத்த காரியங்களை ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமான சந்திரன் துரிதமாக மாற்றி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அதற்கு பிறகு சரியாக 15வது நாளில் உச்சம் பெறுவாருங்க ஜென்ம ராசியில். எனவே ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பும் பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தி விடாது. ஆனால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் எந்த பணியை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அதிக திட்டமும் ஒரு முறைக்கு 2 முறை திட்டம் குறித்த ஆலோசனையும் மிக முக்கியமாக தேவை. தேவையற்ற அலைச்சலை அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறார். உடல் சார்ந்த தொல்லைகளும் அதிகரிக்கலாம். சற்று விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் செயல்பட்டாக வேண்டும் என்பதை ராசியின் உச்ச அதிபதியான சூரியனும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் சிக்கல் கல்வி சார்ந்த பணிகளில் உறுதியாக இல்லை. எனவே நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும். அதே போன்று யோகஸ்தானத்தில் கேதுவும் தனஸ்தானமாகிய 2இல் ராசிக்கு மிகவும் சகாயமானவரான குரு பகவான் வலம் வருவதால் 6 கிரக நிலைகள் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் தனஸ்தானத்தை குரு வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அத்தனை விரயங்களும் சுப விரயமாக மாறும். இனிமையை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக முழு சுப கிரகமான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே 6 கிரக நிலைகள் ஒன்றிணையும் தருணம் என்பது மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் வீண் விரய செலவுகள், அலைச்சல் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. 7.5 சனியின் ஆதிக்கமும் துவங்க இருக்கக்கூடிய தருணமாக இருப்பதால் இதற்கு பிறகு அதிக விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் மேசராசிக்காரர்களுக்கு துளியளவுமே சந்தேகம் வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் குரு உள்ளிட்ட திருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக எளிதில் கைகூடும். அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புக்கு நல்ல வழியும் சந்தர்ப்பமும் உருவாகுவதற்கான யோகம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக 6 கிரகநிலைகள் ஒன்றாக விரயஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு அதிரடியான நன்மை
நன்மைகளை உறுதியாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்திலிருந்தே மார்ச் 29 வரைக்குமே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணையும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம்.